ஸ்ரீதேவி அவருடைய மகள் ஜான்வி கபூர் அவங்க தி லல்லன் டாப் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி சேனலுக்கு கொடுத்த பேட்டி. இந்த பேட்டியில் ஒரு முக்கியமான விஷயத்த பேசியிருக்காங்க. என்னென்னா, பொதுவாக இந்த மாதிரி ஹிந்தி பேசுகிற லேண்ட்லேருந்து வர்றவங்க அம்பேத்கர் அப்படிங்கிற பேரை பயன்படுத்த மாட்டாங்க. அம்பேத்கர் அப்படிங்கிற பேரை பயன்படுத்துகிறவங்க ஹிந்தி லேண்ட்லேருந்து பயன்படுத்துகிறாங்கனாக்கா அங்கே உள்ள தலித் லீடர்ஸ் மட்டும்தான் அம்பேத்கர் அப்படிங்கிற பேரை பயன்படுத்துவாங்க. அப்படி இல்லைனாக்கா இந்தியா கூட்டணியில் உள்ள தலைவர்கள் பயன்படுத்துவாங்க. அப்படின்னா ஏதாவது ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படி தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ராஜா விட்டு கண்ணுக்குட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அம்பேத்கருங்கிற பெயரே உச்சரிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த புழக்கமும் இருக்காது, அரசியல் புரிதலும் இருக்காது. ஆனால் ஸ்ரீதேவி அவருடைய மகள் செல்வ செழிப்பாக வளர்ந்த ஒரு பொண்ணு ஜான்வி கபூர் அவங்க வந்து பேசும்பொழுது அம்பேத்கருடைய பேரை உச்சரிக்கிறாங்க. அம்பேத்கரும் காந்தியும் இப்போ சந்திச்சா என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இமேஜின்குள்ளே போய் காந்தியினுடைய புரிதல் இப்போ இந்த நிமிஷத்துக்கு எந்த இடத்துல நகர்ந்திருக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் பேசுகிறாங்க. பேசும்போது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த தி லல்லன் டாப் அப்படிங்கிற சேனலில் இது மட்டும் இல்லை, இன்னும் சில பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதுக்குள்ளே நம்மளுடைய பார்வையும் இருக்குல்ல, அதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். इतिहास में बहुत दिलचस्पी रही है मेरी। कौन सा पीरियड आपको ज्यादा दिलचस्प लगता है, या कोई कैरेक्टर पर्टिकुलर की? वो ऐसे सवाल पूछा था ना कि इफ यू कैन सिट ऑन अ टाइम मशीन तो किस पीरियड में जाना पसंद करेंगी आप? सच बोलूं? सच ही बोलना है। लेकिन आप इस चीज़ के बारे में फिर मुझे और सवाल मत पूछेगा, क्योंकि मेरे व्यूज़ शायद I don't know how they'll get translated to the audience, but I think it would be very interesting to watch a debate between Ambedkar and Gandhi. वाओ। Yeah. पूना पैक्ट के पहले क्या बातें हुई उनके बीच, और उनके बस जस्ट अ डिबेट बिटवीन व्हाट दे स्टैंड फॉर एंड हाउ कैसे अम्बेडकर साहब के व्यूज़ और कैसे गांधी साहब के व्यूज़ बदलते रहे एक टॉपिक को लेकर, एंड हाउ दे इन्फ्लुएंस्ड ईच अदर. देव बोथ हेल्प, इतना हेल्प किया है हमारे समाज को, एंड व्हाट दे फील अबाउट ईच अदर्स व्यूज. आई जस्ट थिंक इट वुड बी अ वेरी इंटरेस्टिंग डिस्कोर्स. I'm very happy and very surprised. So one of my favorite topic, but I wasn't expecting. My bad. So very, क्योंकि political science की classes में भी ये सबसे ज़्यादा heated debate अभी भी जी इसको लेके होती है. खास तौर पे अनटचेबिलिटी, दलित समाज, उनको कैसे इंक्लूड करना है, इसको लेके जो गांधीयन व्यू है और जो अम्बेडकराइट व्यू है, they are very different. Very different. And it kept evolving. I think Ambedkar was still very stern and clear from the start what his stand was. I think because he had faced it firsthand. Exactly, but I think Gandhi's view kept evolving Yes. as he got more and more exposed to ये जो जातिवाद का जो समस्या है हमारे समाज में. I think उसके बारे में एक थर्ड पर्सन पॉइंट ऑफ व्यू से जानकारी लेना और उससे जीने में बहुत फ़र्क है, बहुत अंतर है. தி லல்லன் டாப் அப்படிங்கிற அந்த சேனலில் ஸ்ரீதேவி அவருடைய பேட்டியினுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஹிந்தி தெரியாதுங்கிறது தெரியும். ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் ஹிந்தி தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னாக்கா அதை போய் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஃபுல் வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோவில் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அகோரி சொல்லுவாப்புல. சொல்லுங்க. நிறைய பேர் கமெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த அகோரின்னு இப்போ ஒரு புது பீஸ் ஒன்று தெரிஞ்சிட்டு இருக்குல்ல, அது வந்து உங்களை மாதிரியே இருக்காப்புல அப்படின்னு. இல்லை, இப்போ அந்த பேட்டியில் ஜான்வி கபூர் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அதில்? ஆக்சுவலாக வந்து அது வந்து ஒரு சினிமா இன்டர்வியூ மாதிரி தான் அவங்க கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அவர் வந்து என்ன கேட்டார் அப்படின்னா, இப்போது ரெண்டு பேர் ஏதாவது ஒரு ஆளுமைகளோ யாராவது ஒரு ரெண்டு பேர் வந்து ஒரு டாபிக் எடுத்து விவாதம் பண்ணால் என்ன டாபிக், அந்த ரெண்டு நபர்கள் யாராக இருக்கும் அப்படின்றது தான் அவர் கேட்ட கேள்வி. அவங்க உண்மையை சொல்லட்டுமா, பிராங்கா நான் பேசலாமா அப்படின்ற அளவு கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னா அம்பேத்கரும் காந்தியும் அப்படின்னாங்க. அவர் உடனே ஸ்டன் ஆகிட்டார். ஆப்போசிட் எதிர்பார்த்துருக்க மாட்டோம் அப்படி இந்த கேள்வி. ஏன்னா பொதுவாக இப்படி வர்றவங்க, அதுவும் ராஜா விட்டு கண்ணுக்குட்டியாக இந்தி லேண்ட்லேருந்து வர்றவங்க வேறு ஏதாவது ஒரு பேரை தான் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துருப்பாப்புல. ஆனால் ஒரு ட்விஸ்ட்டாக அவங்க அம்பேத்கரும் காந்தியும் அப்படின்ட்டாங்க. அதுவும் இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் யோசிச்சு பார்க்கணும். அது அவர் இதையும் பதிவு பண்ணுறாரு நீங்கள் சொன்ன மாதிரி. இல்லை, எனக்கு உண்மையிலுமே ஆச்சரியமாக இருக்குது, நான் இதை எதிர்பார்க்கல. அவர் காந்தியும் அம்பேத்கர்னோடனே பூனா ஒப்பந்தத்தை பற்றி சொல்கிறீங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவங்க அதையும் தாண்டி அப்போ தான் அவங்களுடைய அரசியல் தெளிவு நமக்கு புரியுது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது மட்டும் கிடையாது, இப்போ அவங்க ரெண்டு பேருமே நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் வேலை செஞ்சவங்க தான். அவங்களோட, அதாவது நாட்டு மக்கள் வளர்ச்சிக்கு அவங்களுடைய பங்களிப்பும் அவங்களோட பார்வையும் ரொம்ப முக்கியமானது. இப்போது காந்தி அவர்களுடைய பார்வை அம்பேத்கரை விட மாறுபட்டதாக இருந்துச்சு. ஆனால் ரெண்டு பேருமே வந்து நாட்டு மக்களோட வளர்ச்சிக்காக தான் அவங்க இது பண்ணாங்க. அம்பேத்கர் ஆரம்பத்திலேருந்து ஒரு தீர்க்கமான முடிவில் இருந்தார். அதாவது தலித் மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை ஜனநாயகப்படுத்துவதோ இல்லை வந்து பொது சமூகத்தோட கலப்பதற்கான செயல்பாடு தனியாக இருக்கக்கூடாது, எனக்கும் தனியாக தான் இருக்கும்
அதனால் தனியாக இருக்கிறதுங்கிறது தவறு, அதை வந்து மெயின் ஸ்ட்ரீமோட எப்படி கலக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டில் தான் இருந்தார். அதற்கு இதுதான் சரியான வழி அப்படின்ற ஒரு தீர்க்கமான முடிவிலேயே அவர் இருந்தார். ஆனால் காந்தி அவர்களுடைய பார்வைங்கிறது வந்து சற்றே மாறுபட்டதாக இருந்துச்சு. ஆனால் அவருடைய நோக்கம் வந்து ஒன்றா தான் இருந்துச்சு. மக்கள் வந்து பிளவுபடக்கூடாது, எல்லாரும் மதத்தின் பெயரை சொல்லியோ சாதியின் பெயரை சொல்லியோ பிளவுபடாமல் எல்லாரும் ஒன்றா இருக்கணும், சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமும் இருந்திருக்கு. ஆமாம், அவருடைய ஃபேமஸ் சேயிங்கில் ஒன்று வந்து முஸ்லீம் ஹிந்து பாய் பாய் அப்படிங்கிறது ஹேராம் படத்தெல்லாம் கூட அதெல்லாம் அவர் வந்து பேசிட்டு போவாங்க. அதெல்லாம் ஒரு ஃபேமஸ் சேயிங். ஆனால் அதே மாதிரி இவங்களுடைய தெளிவு எந்த இடத்துல அப்படின்னா, காந்தி கீப் எவால்வ்டு, அவர் வந்து எவால்வ் ஆகிட்டே வந்தார். அவர் வந்து அம்பேத்கரோட மாறுபட்டு இருந்தாலும் கூட அவர் போக போக எவால்வ். ஃபஸ்ட்டு சனாதனம் போன்ற விஷயத்துலாம் ஆதரவு தெரிவிக்கிறாப்புல, ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வராப்புல. கொஞ்சம் விவாதங்கள் நடக்குது, அங்கங்கே நிறைய நபரோட பேசுகிறாரு, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அவர்கிட்ட நிகழ்ந்துகிட்டே இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் அவர் முழுசாக மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவர் போட்டு தள்ளுறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த பாயிண்ட்டை பிடிக்கிறாங்க. ஸோ எவால்வ் ஆகிட்டே வந்தார். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்னைக்கு அந்த 2 தலைவர்களும் விவாதிச்சாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இவ்வளவு ஒரு தெளிவான. ஆனால் இன்னைக்கு ஒருவேளை காந்தி ஊரோட இருந்தாலும் கூட அதே RSS திரும்ப 5 பேர் அனுப்பிச்சு வச்சு போட்டு தள்ளிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம உள்ள அதோடைய ஆமாம், அதோடைய மறைமுக அர்த்தங்கிறது இதுதான். அவங்க 2 பேர் இருந்திருந்தால் அப்படிங்கிறதோட அர்த்தம் இதுதான். ஸோ இப்படியான ஒரு தெளிவான பார்வை, அதுவும் வந்து ஜான்வி கபூர் போன்ற ஒரு இளம் வயது நடிகையிடமிருந்து வருவது வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஆட்சி. அதை குறிப்பாக பூனே ஒப்பந்தம் பற்றி அவர் கேட்குறாரு. அவங்க சொல்லும் பொழுது அந்த ஆங்கர் கேட்குறாரு, தொகுப்பாளர் கேட்குறாரு, நீங்கள் பூனே ஒப்பந்தம் பற்றி சொல்ல வரீங்களா அப்படின்னு. பூனே ஒப்பந்தம் பற்றி எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம், தெரியாத சில நபர்கள் புதுசாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது இல்லையா, அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. பூனே ஒப்பந்தம் 1932 ஆகஸ்ட்டில் போடப்பட்டதா, 1932 போடப்பட்டுச்சு. 1932 ஆகஸ்ட்டில் தான் வந்து இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது வருது. அப்போ வரும்பொழுது தான் தலித்துகளுக்கான பிரதிநிதித்துவம் அப்படின்னு 71 சீட்டுன்னு நினைக்கிறேன், என்னுடைய புரிதல் சரியாக இருந்தாங்க, நினைவு சரியாக இருந்தால். எண்ணிக்கையில் முன்ன பின்ன இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் என்னை திருத்திக்கிறேன். 71ன்னு நினைக்கிறேன் அதை கொடுக்குறாங்க. அப்போ தான் நம்ம பூனே ஒப்பந்தத்தில் அம்பேத்கர் போயிட்டு சொல்கிறாரு இரட்டை வாக்குரிமை அப்படிங்கிறத அப்போ தான் கேட்குறாரு. தலித்துகளுக்கான இரட்டை வாக்குரிமை அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த இரட்டை வாக்குரிமை அப்படின்னா என்னென்னா, குறிப்பாக இந்த ரிசர்வ் தொகுதி இருக்குது பார்த்தீங்களா, ரிசர்வ் தொகுதியில் 2 பேர் போட்டிடுவாங்க ரிசர்வ் தொகுதியில் மட்டும். அதில் வந்து தலித்துகளுடைய ரெப்ரசன்டேஷனாக ஒரு தலித் போட்டிடுவார். அதே தொகுதிக்குள்ளே தலித் அல்லாத ஒருவரும் போட்டிடலாம். அது ஒரு பொதுவாக யார் வேணாலும் போட்டிடலாம் அப்படிங்கிறது. அப்போ பொதுவாக தலித் அல்லாத ஒருத்தரும் போட்டிடலாம், தலித்தோட ரெப்ரசன்டேஷனாக தலித்து ஒருத்தரும் போட்டிடுவாங்க. இதில் ஓட்டு போடும் பொழுது தான் என்னன்னாக்கா இரட்டை வாக்குரிமை அப்படிங்கிறது. ஓட்டு போடும் பொழுது அந்த தலித் அல்லாதவர் நிற்கிறார்ல, அவருக்கு வந்து தலித்தும் ஓட்டு போடுவாங்க, தலித் அல்லாதவர்களும் ஓட்டு போடுவாங்க தலித் அல்லாத ரெப்ரசன்டேஷனுக்கு. இப்போ தலித்துக்களுடைய ரெப்ரசன்டேஷன் இருக்கார்ல, அவருக்கு வந்து தலித்துகள் மட்டுமே தான் ஓட்டு போட்டு அவர்களுக்கான ரெப்ரசன்ட் தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ தலித்து நிற்கிறாருனாக்கா, ஒரு 3 கேண்டிடேட் தலித்தில் நிற்கிறாருனாக்கா யார் இதில் வந்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத தலித்துகள் மட்டுமே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. தலித்துகள் அல்லாதவருக்கும் போய் ஓட்டு போடுவாங்க, தலித் அல்லாதவர் ஓட்டு போடுவாங்க, தலித்தும் போய் ஓட்டு போடுவாங்க. அப்போ 2 பேர் தேர்ந்தெடுக்க போடுவாங்க. தலித் கேண்டிடேட்டுக்கு வந்து தலித் மக்கள் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கணும். தன்னுடைய பிரதிநிதி யார் என்பதை சொல்ற உரிமை தலித் மக்களுக்கு மட்டுமே உண்டு. அதே தலித் அல்லாத ஒரு வேட்பாளர் நிற்கிற பட்சத்தில் தலித் மக்களும் போடுவாங்க, தலித் அல்லாதவர்களும் போடுவாங்க. இதுதான் இரட்டை வாக்குரிமை அப்படின்னு இருந்துச்சு. இதைத்தான் அம்பேத்கர் கொண்டு போய் முன்னாடி வச்சார், இந்த இரட்டை வாக்குரிமை எங்களுக்கு வேணும். இந்த இரட்டை வாக்குரிமை தான் வந்து வட்டமேசை மாநாட்டால் வழங்கப்பட்டது. ஆமாம் ஆமாம். அது ஏன் கேட்குறானாக்கா, தலித்துகளுடைய பாதுகாப்புக்கு கேட்குறாரு. ஏன்னாக்கா தலித்துகள் மட்டுமே ஓட்டு போடும் பொழுது தான் தலித்துகளுக்குள்ளே நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அதை சரியாக அந்த மக்களை வந்து அல்லது நல்லவர்கள் அல்லது குறைந்தபட்ச கெட்டவர்கள் யாராக வேணாலும் இருக்கலாம், அதை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ 2 பேரும் ஓட்டு போடும் பொழுது யாரோ ஒரு தலித்து அப்படி நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 பேருமே தலித் நான் தலித் 2 பேருமே சேர்ந்து ஓட்டு போட்டு அந்த தலித் கேண்டிடேட் ஒரு 3-4 பேர் நிற்கிறாங்க, ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே ஒருவேளை வந்து இந்த ஆதிக்க சாதியினருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய ஒருத்தரை தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழல் வாய்ப்பு ஏற்பட்டுரும். அங்கே தலித்துகளுடைய பாதுகாப்பு இல்லாமல் போயிடும், தலித்துகளோட ரெப்ரசன்டேஷன் ஜெயிச்சாலும் கூட பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற சூழல் இருந்துச்சு. அதனால இந்த இரட்டை வாக்குரிமை அப்படிங்கிறத அவர் கொண்டு வர்றாரு. தலித் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் அரசியல் ரீதியாக சுரண்டப்படாமல் இருப்பதற்கான பாதுகாப்பு இது. ஆமாம். எடுத்துக்காட்டுக்கு இந்த மாமன்னன் படம் போன்ற படத்தெல்லாம் வந்து இவர்கள் யாரை வந்து இவர் எம்எல்ஏவாக இருந்தாலுமே உட்கார முடியாமல் நிற்கிறது பார்த்தீங்களா, அதுதான் அந்த மாதிரியான பாதுகாப்புகள் இருந்து அவங்களோட உரிமை பெறுவதற்காக. ஆமாம். அது வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி, இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாடி இதெல்லாம் நடக்குது. இப்போ இதை கொடுக்குறவர் யாருனாக்கா மெக்டொனால்டுன்னு ஒருத்தர், மெக்டொனால்ட் அவர் பேர். ஸோ அவர் தான் வந்து ராம்சேட் மெக்டொனால்ட் அவர் பேர். ஸோ அவர் தான் 71 சீட்டு கொடுக்குறாரு. ஸோ இப்போ அவர் இரட்டை வாக்குரிமை கேட்குறாரு இல்லைங்களா. இந்த இரட்டை வாக்குரிமை போகும்பொழுது தான் இன்னொரு பக்கம் காந்தி போய்ட்டு உண்ணாவிரதம் உட்காந்துடுறாரு. அப்படி
ஸோ ஏன் உண்ணாவிரதம் உட்காராருனாக்கா இந்த இரட்டை வாக்குரிமைக்கு நான் ஒத்து வர மாட்டேன், நான் வந்து இதுக்கு உடன்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படின்னு உட்கார்றாப்புல. அவர் ஏன் இந்த இரட்டை வாக்குரிமையை எதிர்க்கிறாருன்னா இதுதான் ரெண்டு பேரும் அம்பேத்கரும் காந்தியும் முரண்படும் இடம் இது. ஏன்னாக்கா காந்தி சொல்றாப்புல இல்ல இந்த இரட்டை வாக்குரிமை என்பது தலித்துகளுக்கான ரெப்ரசன்டேஷன் வர்றாங்க, தலித்துகள் வர்றாங்க, ஓபிசிக்கு ஆபத்து அல்லது ஓபிசி ரெப்ரசன்டேஷன் கம்மியாகுது இப்படி என்பது காந்தியினுடைய நோக்கம் கிடையாது. காந்தியினுடைய நோக்கம் என்னன்னாக்கா இப்படி பண்றதுனால தலித்தும் ஹிந்துக்கள் தானே. ஸோ தலித்தும் ஹிந்துக்கள் தான், நான் தலித்தும் ஹிந்து தானே, நான் ஹிந்துவாக பார்க்குறேன், நீ தலித்து நான் தலித்துன்னு பார்க்குறேன், அதனால ஹிந்துக்களுக்குள்ளே நீ வேறுபடுத்துகிற பிளவுபடுத்துகிற வேலையை பார்க்கும் இது, அதனால வந்து சண்டை அதிகமாக மூலம் வெறுப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஒத்துக்க மாட்டேன். ஸோ இது பிற்காலத்தில் வந்து பெரிய சர்ச்சை ஏற்படுத்தும், இப்போ பயங்கர பிரச்சனை கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்காக இந்த இரட்டை வாக்குரிமை நீ ஹிந்துக்களை பிளவுபடுத்துகிற மாதிரி இருக்குது, அதனால நான் வேண்டான்னு சொல்கிறேன். அதாவது அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த இரட்டை வாக்குரிமை மூலமாக இந்த சமுதாயம் பிளவுபட்டுரும் நினைக்கிறாரு. அப்போ முன்னாடியே அண்ணல் அம்பேத்கர் என்ன கோரிக்கை வச்சாருன்னா தலித்துகளை சிறுபான்மையினர்னு அங்கீகரிங்கன்னு கவர்மெண்ட்ட கேட்குறாரு. அப்பத்தில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கேட்டு வர்றாரு. அதாவது எப்படி இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர், கிறிஸ்டியன்ஸ் சிறுபான்மையினர், சீக்கியர்கள் சிறுபான்மையினர், இப்படிலாம் சிறுபான்மையினராக இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி தலித்துகளை ஹிந்துக்கள் இல்லாமல் சிறுபான்மையினர் தலித்துகள் சிறுபான்மையினர் நீங்கள் அறிவிக்கணும்னு சொல்லி கேட்டுகிட்டே வர்றாப்புல. ஆனால் காந்தி என்ன சொல்கிறாப்புனா இல்லை அப்படி சிறுபான்மைன்னு அறிவிச்சோம்னாக்கா பிளவுபட்டுரும், பிரிஞ்சு போயிடும், எல்லாத்துக்கும் அம்பேத்கர் கொண்டு போகிற எல்லாத்துக்குமே ஒரு பிளவுபட்டுரும் வேண்டாங்கிறார். ரெண்டு பேர் பிரிக்க பார்க்குற அதான் வேண்டாங்கிறாப்புல. இப்போ இந்த சமயத்தில் காந்தி உண்ணாவிரதம் இருக்காப்புல, சாகுமுறை உண்ணாவிரதம் இரட்டை வாக்குரிமை கொடுத்தீங்கன்னா நான் செத்துருவேன். எங்கன்னா பூனாவில் இருக்கிற எரவாடா சிறையில், எரவாடா தான் அது பூனா ஒப்பந்தம். ஆமாம், அங்கே எரவாடா சிறையில் இருக்காப்புல. இது வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பல பேர் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து பெரியார் வந்து தந்தி அடிக்கிறாப்புல. அவருக்கு எங்கள் ஒத்த உசுருக்காக நீங்கள் பார்க்காதீங்க, இந்த இரட்டை வாக்குரிமை வாங்கினீங்கன்னாக்கா பல லட்சம் உசுறுகள் அல்லது பல கோடி உசுறுகள் இதுக்கு பின்னாடி இருக்குது, அதனால் அந்த ஒத்த உசுருக்காக நீங்கள் கவலைன்னா பல கோடி உசுறுகள் இருக்குது, நீங்கள் ஒப்பந்தத்தை ஃபார்வர்ட் பண்ணுங்க, அதற்காக பார்க்காதீங்க, அதற்காக நீங்கள் வந்து இறங்கி போகாதீங்கன்னு அவர் தந்தி அடிக்கிறாப்படி. ஏன் தந்தி அடிச்சாப்புல பெரியாருனாக்கா அப்போ அவர் இந்தியாவில் இல்லை. பெரியார் வந்து ரஷ்யா போன்ற வெளிநாடுகள் சுற்றுப்பயணத்தில் இருக்காப்புல அவர். ஸோ அங்கே இருக்கிறனால தகவல் போது அங்கேயும் தந்திருக்கிறாப்புல அவர். இது வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்னொரு மேட்டர் என்னன்னாக்கா காந்தி எரவாடா சிறையில், பூனேயில் உள்ள எரவாடா சிறையில் அவர் இந்த பூனே ஒப்பந்தத்துக்கு இதுக்கு இரட்டை வாக்குரிமைக்கு எதிராக ஒரு சாகுமுறை உண்ணாவிரதம் இருக்கார் இல்லையா, பஞ்சாபில் இன்னொருத்தர் உண்ணாவிரதம் இருக்கார் காந்திக்கு எதிராக. அதாவது இரட்டை வாக்குரிமை வேண்டான்னு காந்தி இருக்காப்புல, இரட்டை வாக்குரிமை வேண்டும் காந்திக்கு எதிராக உண்ணாவிரதம் இருக்கார். இரட்டை வாக்குரிமை வேண்டும், அவர் வேண்டாம்னாக்கா நான் வேண்டும்னு சொல்லுவேன், எனக்கு அது வேண்டும்னு சொல்லி பஞ்சாபில் உள்ள மங்குராம்னு ஒருத்தர் ஒரு தலித் லீடர் அவர். ஸோ அவர் அங்கே பஞ்சாபில் சாகுமுறை உண்ணாவிரதம், அது ஒரு இரட்டை வாக்குரிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே உட்கார்றாப்புல. இப்போ இங்கேருந்து பெரியார் மட்டும் தமிழ்நாட்டிலேருந்து அந்த இரட்டை வாக்குரிமையை ஆதரித்து காந்திக்கு எதிராக அம்பேத்கருக்கு ஆதரவாக அவர் மட்டும் தந்தி அடிக்கல, இன்னும் சில பேரும் ஆதரித்தாங்க. இங்கே முக்கிய தலைவர்கள் தோழர் சிங்காரவேலர் அவர்கள் இதை காந்திக்கு எதிராக அம்பேத்கருக்கு ஆதரவாக அவரும் இங்கேருந்து குரல் கொடுக்குறாரு. அப்புறம் இவர் சிவராஜ் அவரும் வந்து காந்திக்கு எதிராக அம்பேத்கருக்கு ஆதரவாக இரட்டை வாக்குரிமை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இதுக்கு மத்தியில் தான் அப்புறம் பேச்சுவார்த்தைகள் போது முடியல, காந்திகிட்ட போய் அம்பேத்கர் பேசுகிறாரு. அப்புறம் அவர் ஒத்துக்கலை, சரின்னு சொல்லிட்டு ஒரு வழி இல்லை, எனக்கு காந்தி இதனால் இறந்து போயிட்டாருன்னா பெரிய கலவரம் ஏற்படும், தலித்துகளுக்கு பெரிய பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்படும் அப்படிங்கிறதுனால அந்த காந்தியினுடைய உண்ணாவிரதம் இந்த கூட இல்ல, அவர் வந்து அறிவிச்ச அந்த நாள் தொட்டே வந்து பல இடங்கள்ல கலவரங்கள் வெடிக்குது. ஆனா காந்திக்கு அப்ப இருந்த வந்து செல்வாக்கு ஆதரவு அப்ப வந்து காங்கிரஸ் வந்து என்னது மாபெரும் இயக்கமா, அந்த மாதிரியான ஒரு இயக்கம், அது மாபெரும் விடுதலை இயக்கம், பேரியக்கம். அது வந்து நிறைய பகுதிகள் வந்து தலித் மக்கள் மீது தாக்குதல் எல்லாம் நடக்குது. இவ்வளவு வந்து ஒரு குரூசியலான ஒரு நெருக்கடி சூழ்நிலையில தான் வந்து அம்பேத்கர் இந்த முடிவை எடுக்கிறார். ஆமா, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, காந்தி வந்து ஒரு காம்ப்ரமைஸ் கொடுக்குறாரு. 71 சீட்டில் நான் டபுள் ஆகி தரேன், 148 நான் வாங்கி தரேன் பேசி, அதை வந்து தலித்துகளுக்கான தொகுதியை எடுத்துக்கங்க, ஆனால் இந்த தலித்து மட்டுமே தலித்துக்கு ஓட்டு போடுறது அப்படிங்கிற அது வேண்டாம், அதான் இரட்டை வாக்குரிமை வேண்டாம் அப்படிங்கிறாரு. வேறு வழி இல்லாமல் சார் 71 148 அதை காம்ப்ரமைஸ் பண்ணி 148 தொகுதிகளாக வாங்குறாங்க. அதுதான் அன்றைக்கி உள்ள ரிசர்வேஷன் தொகுதி. இந்த ரிசர்வேஷன் தொகுதியில் அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்த ரிசர்வேஷன் தொகுதியெல்லாம் எப்படி கேண்டிடேட் நிற்பாங்க அப்படின்னாக்கா, இப்போ ஒரு ரிசர்வ் தொகுதி இருக்குது அப்படின்னா, இப்போ தலித்துகள் அதிகமாக இருக்கிற பகுதி தான் ரிசர்வ் தொகுதி அப்படின்னு. ரிசர்வ் தொகுதினா தமிழில் தனித்தொகுதி. ஆமாம், தனித்தொகுதி. அந்த தனித்தொகுதியில் ஒரு கேண்டிடேட் இப்போ ஒரு எஸ்சினாக்கா எஸ்சி தான் அங்கே நிற்கணும், சரிங்களா? அப்போ ஒரு எஸ்சியில் உள்ள ஒருத்தவங்க நிற்கிறாங்க அப்படின்னாக்கா, அங்கே உள்ள தலித் மக்கள் எல்லாரும் சேர்ந்து
ஒரு 4% அவங்க ரெப்ரசன்டேஷன் பண்ணுவாங்க. அந்த மக்களே ஒன்று, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், அந்த எலெக்ஷனில் யார் யார் போட்டியிடலாம் அப்படிங்கிறதே அந்த தொகுதியில் உள்ள தலித் மக்கள் ஒன்று சேர்ந்து இந்த 4 பேர், அதுக்கு பல பேர் நாமினேட் பண்ணுவாங்க. அதில் 4 பேரை மட்டும் தேர்ந்தெடுத்து இந்த 4 பேர் மட்டும் தான் எலெக்ஷன் நிற்கணும்னு சொல்லி அதுக்கு முன்னாடி நடக்கிற எலெக்ஷன் இது. அதில் ஒரு 4 பேர் மட்டும் ரெப்ரசன்டேஷனாக ஒரு தொகுதிக்கும் அனுப்புவாங்க 4 நாளாக. அப்போ அந்த 4 பேர் எலெக்ஷன் நிற்குவாங்க. அந்த 4 பேருக்கு யார் ஓட்டு போட்டு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அப்படி தான் முன்னாடி. அப்புறம் இந்த சுதந்திரத்துக்கு அப்புறம் அந்த கட்சிகள், அரசியல் கட்சிகள் இதெல்லாம் வந்தோடனே அந்த முறை மாறி அப்புறம் ஒரு கட்சியும் ரிசர்வ் தொகுதி தனி தொகுதினாக்க ஒரு கட்சியும் அங்கே பட்டியல் சமூக மக்கள்லேருந்து ஒரு கேண்டிடேட்டை போடுவாங்க. அது எந்த கட்சியில் அப்புறம் கட்சி அப்படின்னு போச்சுது. இப்போ மாறி இங்கே வந்து நிற்கிது. இதுதான் இதற்கு பின்னாடி உள்ள வரலாறுகள். இந்த தனி தொகுதியை நாம் எப்படி பெற்று, ஏன்னா அந்த பூனே ஒப்பந்தமா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த ஜான்வி கபூர் வந்து அதை தாண்டின ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அப்போ பூனே ஒப்பந்தம்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பூனே ஒப்பந்தம் தெரியும்னாக்கா அந்த இரட்டை வாக்குரிமை இதெல்லாம் என்னன்னாக்கா, நம்ம எத்தனை முறை தான் நம்ம வீடியோவில் பேசினாலுமே பூனே ஒப்பந்தம் பற்றி பேச போகிறோம், இரட்டை வாக்குரிமை பற்றி பேச போகிறோம்னாக்கா திரும்ப யார்கிட்டயாவது ஃபோன் பண்ணி நம்ம கிளாரிஃபிகேஷன் பண்ணணும். இந்த எண்ணிக்கை சரியா, இந்த இரட்டை வாக்குரிமை சரியா, நான் சொல்கிறது சரிதானா நம்ம கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். அப்போ அந்த பொண்ணு வந்து பூனே ஒப்பந்தம் தெரியாத மாதிரி முழிக்கல, அது அதையும் தாண்டுற ஒரு மேட்டரை சொல்லுது. அப்போ அது தெரியாமல் கடந்தும் போகலை. அந்த பொண்ணுக்கு பூனே ஒப்பந்தம் தெரிஞ்சிருக்கு. அப்போ ஏன்னா பூனே ஒப்பந்தம் தெரிஞ்சாதான் அவங்களோட மாறுபாடு மட்டும் கிடையாது, அவர் எவால்வ் ஆனார் அப்படின்ற பாயிண்ட் சொல்ல முடியுதுன்னா அது அவங்களுக்கு தெரிஞ்சு, அந்த மேட்ரு தெரிஞ்சாதான் எந்த புள்ளியில் அவங்க பிரிஞ்சு போகிறாங்க, காந்தி எங்கேருந்து எங்கே நகர்ந்து வர்றாருங்கிற பாயிண்ட்டை சொல்ல முடியும். அது தெரிஞ்சிருக்கு அந்த பிள்ளைக்கு. ரொம்ப வாழ்த்து கேட்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஜான்வி கபூர் இந்த பொண்ணு அம்பேத்கர்லாம் பேசுதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி ஒரு செல்வ செழிப்பான இடத்துல உள்ள பிள்ளைகள், நான் சொல்லிட்டு எல்லாரையும் சொல்லலை, பொதுவான ஒரு பார்வை இருக்கும்ல, அப்படி வர்றவங்க பொதுவாக இந்த மாதிரி அரசியல் சூழலில் புழங்க மாட்டாங்க. குறிப்பாக அம்பேத்கரை படிக்க மாட்டாங்க. என்னன்னா தலித் லீடர்ஸாக அல்லது அங்கேருந்து வர்ற தலித் பீப்புள்லேருந்து வர்றவங்க அவங்க தான் வந்து அம்பேத்கரை படித்து உள்வாங்கணும் அப்படிங்கிற இருக்கும். பொதுவாக இந்த பட்டியல் சமூகத்துலேருந்து வராதவங்க அம்பேத்கரை அதிகமாக வாசிக்க மாட்டாங்க, நுகர மாட்டாங்க. அதுவும் இப்படி ஒரு குடும்ப பின்னலேருந்து வரும்பொழுது அவங்க அம்பேத்கரை பற்றி பேசும் பொழுது மகிழ்ச்சியான சம்பவமாக இருந்தது. அதுவும் இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஓப்பன் கான்க்ளேவ் ஸ்டேஜில் பிரதமர் வரை பற்றி பேசுகிறப்பெல்லாம் முதல் பிரதமர் யார், இந்தியாவின் முதல் பிரதமர் அப்படின்னு கேட்டால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிற அளவுக்கு ஆட்கள் இருக்கிறப்போ அவர் தானே? அவரா? அவர் இல்லைங்க, வேற நேருங்க முதல் பிரதமர். ஏன் கங்கனா ரனாவத் என்ன சொல்கிறாங்களோ அவங்க தான் பிரதமர். நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க. அதாவது கங்கனா ரனாவத்தோடைய புத்தி குருமையை நீங்கள் பார்க்கணும். அது அவங்க என்ன சொல்ல வராங்கனாக்கா, சுபாஷ் சந்திர போஸ் இருந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஏன் அவர் இருந்திருக்கக்கூடாது, ஆமாம் ஏன் அவர் இருந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பார்வையை அவங்க முன்வைக்கிறாங்க. நீங்கள் எல்லாரையுமே தற்கொலையாக நினைக்கக்கூடாதுல்ல, ஒரு அரசியல் திறனாய்வு பண்ணி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்படியான ஒரு ஆட்கள் இருக்கிறப்போ, வெறும் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிகளாக இருக்கிறப்போ, உண்மையிலையுமே வாட்ஸ்அப்பெல்லாம் தாண்டி புத்தகங்களை தேடி படிச்சிருக்கிற, வரலாற்றை தேடி படிச்சிருக்கிற மாதிரி ஆட்கள் இருக்கிறப்போ ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இப்போ இந்த வீடியோ கிளிப் வைரல் ஆனதை ஒட்டி நிறைய பேர் வந்து இதை பதிவுலாம் போட்டிருக்கிறாங்க. அது நிறைய ஃபேன் பேஸ் உள்ள ஒரு ஆளாக இருக்கிறாங்க பாலிவுட்டில். ஸோ இப்படியான ஒரு ஆள், இதுவும் இந்தியா இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலை, அதாவது எமர்ஜென்சி காலத்திலும் தேர்தல் நடந்திருக்குது, ஆனால் ஒரு தேர்தலே எமர்ஜென்சி போன்று நடக்குது. நல்ல பஞ்சாகுரி நடக்குது இந்த காலகட்டத்தில். இவர்களுடைய பேர் யாரையுமே உச்சரிக்காமல் ஒரு கோட்சே, சவார்கர் அந்த பேரெல்லாம் தவிர்த்துட்டு, மன்னிப்பு கெடுதான் இதெல்லாம் தவிர்த்துட்டு அம்பேத்கருடைய பேருங்க, அதை விட காந்தியை ஒப்பிட்டு இவங்க எப்படி முரண்படுறாங்க, எப்படி அவால்வ் ஆகிறாங்கிறத ஒருத்தவங்க பேசியிருக்காங்க. அப்படிங்கிற பொழுது ஜான்விக்கு ஏன் நம்ம ஒரு பாராட்டு தெரிவிக்கக்கூடாது? வாழ்த்துக்கள். உண்மையான வாழ்த்துக்கள். தயவு செஞ்சு யாராவது தமிழில் ஜான்வி நடிக்க கூப்பிட்டு வந்து நடிக்க வைங்க, ரசிகர்களுக்கு அறிமுகப்படுத்தணும். பல ஆடியோ லான்ச்சில் அவங்க பேச வேண்டியது இருக்குது, பல ப்ரெஸ் மீட்டில் அவங்க பேச வேண்டியது இருக்குது. தயவு செஞ்சு யாராவது கூப்பிட்டுவாங்க. அம்பேத்கர் காந்தின்றது மட்டும் நிற்காம பெரியார் அப்படியே அவங்க வாசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா இங்கே கூப்பிட்டு வந்தாலும் கொஞ்சம் வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, இன்னும் பல விஷயங்களை அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதனால் தயவு செய்து யாரை கூப்பிட்டு வந்து தமிழில் நடிக்க வைக்குமாறு உங்களை யூடியூப் தாழ்மன்னு கேட்டுக்கொள்கிறேன்.